அடிக்கடி வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று. அப்போ நம்மை பரிசுத்தவான் என்று யார் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கோ பார்க்குறவங்க இல்லை. என்றைக்கோ நம்மகிட்ட பார்த்து, என்றைக்கோ நம்மளை பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அப்பா அவர் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்மோட அடிக்கடி பழகுறாங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறாங்க பாருங்க, நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் வச்சு அங்கே அவள் தங்க வச்சான் அப்படின்னு சொன்னால், அவள் என்னத்தை பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தாங்கன்னா பரிசுத்தவான் என்று பார்த்து. இப்போ நான் தாழ்மையாக சொல்லுவேன், நாம் என்றைக்கோ ஒருவரை சந்திக்கிறோம், அவங்கள வந்து நாம் அவங்ககிட்ட ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். நான் சில வேலை சொல்லுவேன், நிறைய கன்வென்ஷனுக்கு போகிறேன், அவங்க ரொம்ப அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப கனம் பண்ணுவாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 4 நாள் கன்வென்ஷனில் பேசிட்டு நான் பரிசுத்தான் பேர் எடுத்து ரொம்ப ஈஸி. ஆனால் நான் பரிசுத்தவான் எங்கே பேர் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, என் சபையில் பேர் எடுக்கணும். என்னோட அடிக்கடி பழகுறவங்க, என்னோட அடிக்கடி பேசுகிறவங்க, என்னோட அடிக்கடி என்னுடைய அந்தரங்கங்களெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க சொல்லணும் என்னுடைய ஊழியக்காரன் பரிசுத்தவான். அப்போ தான்